அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உங்களுக்காக செம்ம டேஸ்டா செம்ம காரமா பூண்டு ஊறுகாய் எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோ பதிவில் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகத்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்காகத்தான் இந்த மாதிரி சமையல் வீடியோ பதிவுகள்லாம் நான் நம்ம சேனல்ல பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு தோல் நீக்கி தனியாக நல்லா அலம்பிட்டு எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்ல தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு 6-7 மிளகாய் வத்தல் எடுத்துக்காங்க. கொஞ்சமா மல்லி, மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போடுங்க. போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு உரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பூண்டை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கிட்டே இருங்க. இந்த மீன் டைம் நம்ம அந்த மிளகாய் வத்தல், மிளகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் மல்லி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி மாதிரி திரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மையா திரிக்கக்கூடியது, கொஞ்சமாக நரன்னு திரிச்சுக்கோங்க. நல்லா வதக்கின பூண்டுக்கு அப்புறம் இந்த பொடியை, இந்த பவுடரை இந்த பிக்கிள் பவுடரை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு அதை ஃப்ரை ஆன பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணீரை அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது நல்ல ஊறுகாய் பதத்துக்கு வந்துடும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்னாலே கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கட்டும். அப்போதான் தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட முடியும், நல்லா இருக்கும். ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக அதில் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நெருங்கிங்க செய்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி செய்தீங்க அப்படின்னா இந்த பூண்டு ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக வரும். இது தயிர் சாதத்துக்கு மட்டும் தொட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாட்டிலில் இதை அடைச்சி வச்சுட்டு 1 வாரம் 10 நாளைக்கு வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி செய்து பாருங்கள். நம்ம வீடியோ பதிவுக்கு உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல அடுத்த ஒரு சமையல் வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். நன்றி.